கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் 1 கோடி நிவாரணம் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் மழைப்பொழிவு மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்கி நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடுமையான மழை பொழிவினுடைய காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவில் தற்போது 246 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் நிலச்சரிவில் சிக்கி உள்ளவர்கள் மீட்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதே போல பொது சொத்துக்களுக்கு பலமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இயற்கை சீற்றத்தின் காரணமாக வரலாறு காணாத பேரிழப்பை அப்பகுதி மக்கள் சந்தித்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கின்றது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவிக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் மழைப்பொழிவின் காரணமாக பேர் இழப்பை சந்தித்துள்ள கேரள மாநிலத்திற்கு தேவையான நிதி உதவி மற்றும் நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்கிடுமாறு போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு தாயுள்ளத்தோடு உதவுவதிலும் அண்டை மாநிலங்களில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் நேரங்களில் உதவி செய்வதிலும் முன்னிலை வகித்து வருவதை அனைவரும் நன்கு அறிவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் மழைப்பொழிவு மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.